ஓயில் இயற்கை விவசாயிகளின் நேரடி விற்பனை அங்காடி. Healthy food, healthy living. Download today from Google Play Store. OIR online app, trusted by more than 10,000 families. அந்த லேடி ஆஃபீஸரை எஸ்பிக்கு சொல்லி தான் எஸ்பி அந்த தலைமை காவலருக்கு சொல்லி அவனை விடாத வாங்க வேண்டிய விதத்தில் வாங்கன்னு சொன்னதால தான் வச்சு அடிச்சிருக்கானுங்கன்றாங்க. இது கம்ப்ளீட்லி 100% சட்டவிரோதமானது. இது அரசாங்கத்துக்கு முதலமைச்சருக்கு தான் கெட்ட பேரை கொண்டு வரும்ன்ற புரிதலை பற்றி போலீஸுக்கு கவலையே இல்லைன்னா காவல்துறை முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் இல்லை. எதுவுமே இல்லாமல் இது ரொம்ப கொடூரமாக, அதாவது ஒரு கற்காலத்தில் காட்டு மிராண்டிகள் காலத்தில் நடக்கிறது திராவிட மாடல் ஆட்சியில் நடக்குதுன்னா, அப்போ நாங்கள் 2500 வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் சிந்துவெளி நாகரிகத்துக்கு முந்தின நாகரிகம் கீழடியை பற்றிலாம் பெருமை பேசுகிறது உங்களுக்கு என்ன இருக்குது? நீங்கள் பழம்பெருமை பேசிட்டு என்ன பண்ணுறீங்க? நீங்கள் அதை விட இது மோசம். நான் திரும்ப ஏன் சொல்கிறேன்னா, அது அட்லீஸ்ட் சிஸ்டத்துக்குள்ளே வந்துடுச்சு. எஃப்ஐஆர் போட்டால் ஸ்டேஷனில் வச்சு அடிக்கிறாங்க. கிளாசிக் கேஸ் ஆஃப் கஸ்டோடியல் டெத். அட்லீஸ்ட் ஒரு சிஸ்டம் இருக்குது அதில். இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா எஃப்ஐஆர் கிடையாது, ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கல. இப்போ எலெக்ஷனுக்கு 8 மாதம் இருக்குது. 24 கஸ்டோடியல் டெத்துன்னு அதிகாரப்பூர்வமாக சொல்கிறாங்க. நீ குஜராத்தை பார், மத்திய பிரதேஷ் பாருங்கள், கதை அளக்கிறது மூலமாக தப்பிச்சிட முடியாது. இங்கே ஒரு கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு, கொடூரமான கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு, சட்டவிரோதமாக பண்ணியிருக்காங்க. இதோட பொலிட்டிக்கல் ஃபால் அவுட் திமுக மேலே தான் விழும். நான் என்ன கேட்குறேன்னா, பொலிட்டிக்கலாக இதில் வரக்கூடிய ஃபால் அவுட் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக எதிர்க்கட்சிகள் இதை தேர்தல் நேரத்தில் பேசுவாங்க. அதிமுகவுக்கு எப்படி சாத்தான்குளமோ திமுகவுக்கு திருபுவனம் என்று மாறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் மிக பிரகாசமாக இருக்கிறன. என்னுடைய இரும்பு பிடியின் கீழே திமுக சினிமா துறையை கையில் வச்சுருக்கு. சிகப்பு பூதங்களின் அட்டூழியம் கற்பனை கட்டாதது. ஒரு ட்வீட் போட கூட பயப்படக்கூடிய கோழைகள் அன்றைக்கி ஜெயலலிதா எடப்பாடி பீரியடில் மட்டும் ஏன் பொங்கி எழுந்தாங்க? உங்களுக்கு வெக்கமாக இல்லை? நான் கேட்குறேன். நீ அன்னைக்கு அமைதியாக இருந்திருக்கணும். உன்னை பாராட்டுவேன் நான். எவன் ஆட்சியில் இருந்தாலும் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு. நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். சார், தமிழ்நாடே ஒரு விஷயத்தை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த திருபுவனமில் நடந்த இந்த லாக்அப் டெத் அப்படின்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் இப்போ வந்துக்கிட்டே இருக்குது அடுத்தடுத்து. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாக வந்தது தான் அந்த வீடியோ ஒன்று, அந்த அஜித்குமார் அவர்களை தாக்கக்கூடிய வீடியோ யாரோ மொபைலில் எடுத்திருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது, செய்திகளில் பார்க்க முடியுது. நம்ம அதை கண்கூடாக கேட்டிருப்போம். பட் ஆனால் அது வீடியோவாக பார்க்கும்போது இது இன்னும் மோசமாக இருக்குன்றது நமக்கு தெரியுது. நீதிபதிகள் ஒரு பக்கம் கேள்விகளை முன் வச்சிட்ருக்காங்க. 5 காவலர்கள் கைது அப்படின்ற ஒரு செய்தியை பார்க்குறோம். எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, ரொம்ப கொடூரமான ஒரு நிகழ்வு. அதாவது எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு 2020 தேர்தலுக்கு ஒரு ஆண்டுக்கு முன்னால், 10 மாதங்களுக்கு முன்னால் கிட்டத்தட்ட இது அதே மாதிரி 8லேருந்து 10 மாதங்களுக்கு முன்பு அதே மாதிரி நடந்திருக்கு. அவங்களுக்கும் தேர்தலுக்கு ஓராண்டுக்கும் குறைந்த காலகட்டத்தில் நடந்தது. ஸ்டாலினுக்கும் ஓராண்டு குறைந்த காலகட்டத்தில் அது சாத்தான்குளம், அது சாத்தான்குளம், இது திருபுவனம். என்ன கேட்டிங்கன்னா சாத்தான்குளத்தை விட திருபுவனம் ரொம்ப ஆபத்தானது. ஏன்னு கேட்டிங்கன்னா சாத்தான்குளத்தில் அட்லீஸ்ட் சிஸ்டத்துக்குள்ளே அந்த நபர்கள், கொல்லப்பட்ட நபர்கள் வந்துட்டாங்க. பெனிக்ஸ் ஜெயராஜும் அவருடைய தந்தையும் மகனும். அவங்கள இதே மாதிரி அது ரொம்ப கொடூரமான ஒரு கேஸ் தான் அது. ஆனால் அவங்கள லாக்கப்பில் வச்சு தான் அடித்தாங்க. அந்த லாக்கப்பில் அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டதை பார்த்து நிலைகுலைந்து போன ஒரு பெண் காவலர் இன்றைக்கி அந்த சிபிஐ வழக்கில் முக்கியமான சிபிஐ சாட்சியாகவே இருக்கிறார். அவங்க சிஸ்டத்துக்குள்ளே அந்த இஷ்யூ வந்துடுச்சு. இது இல்லீகல் கஸ்டடி. அது உண்மையான கஸ்டோடியல் டெத்துனா அதுதான். இது ஏன்னா சிஎஸ்ஆர் எஃப்ஐஆர்லாம் போட்டானுங்க. இது கம்ப்ளைண்ட்டே பதிவாகலை. நோ சிஎஸ்ஆர், நோ எஃப்ஐஆர். இல்லீகல் கஸ்டடியில் ஒருத்தனை, ரவுடி பசங்க, சமூக விரோதிகள் ஒருத்தனை கடத்திட்டு போய் அடித்தாங்கன்னா எப்படி அடிப்பாங்களோ அதே மாதிரி போலீஸ் பண்ணியிருக்கு. காக்கி உடையில் அணிந்த கயவர்கள் பண்ண வேலை இது. 2 நாள் வச்சு அடிச்சிருக்காங்க. இதில் கொடுமை என்னென்னா, இந்த ஸ்பெஷல் பார்ட்டின்னு ஒன்று இருக்குமா, டிஎஸ்பிக்கு, எஸ்பிக்கு, டிஐஜிக்கெலாம் தனிப்படை. ஆக்சுவலாக அந்த தனிப்படையோட கான்செப்ட் என்னென்னா, இப்போ எஸ்பி ஒரு இடத்துக்கு ரெய்டு போகிறாரு, அங்கே ஏதோ ஒரு சமூக விரோத காரியத்தை கண்டுபிடிக்க போகிறாரு அல்லது சமூக விரோதிகளை கண்டுபிடிக்க போகிறாரு. அங்கே ஏதோ ஒரு நடவடிக்கை தேவைப்படுதுன்னா லோக்கல் போலீஸை அழைச்சிட்டு போகிறதுக்கு நேரம் கிடையாது, ஸ்ட்ரென்த்தும் கிடையாது. அப்போ உடனடியாக நடவடிக்கை வேணுன்றதுக்காக வந்த கான்செப்ட் அது. ஜென்ரலாக ஒரு ஸ்டேஷனில் வரக்கூடிய கேஸை விசாரிக்கிற அதிகாரம் தனிப்படைக்கு கிடையாது. அது எஸ்பியோட அட்டாச்சுடுனா, எஸ்பி போகிறாருன்னா அவர் கூட போவாங்க. எஸ்பி சில ஸ்பெஷல் கேஸஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாருன்னா இவங்க அவருக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கேஸெல்லாம் விசாரிக்கிறதுக்கான அதிகாரம் ஸ்டேஷனுக்கு தான் இருக்குது. அதுவே முதல்ல தப்பு.
இது என்னென்னா கடந்த பல ஆண்டுகளாகவே வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த உயர் அதிகாரிகளோடு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் டீம் இந்த தனிப்படை வந்து இந்த மாதிரி சட்டவிரோதமான காரியங்களை செய்கிறாங்கன்னு பரவலாகவே கருத்து வந்துகிட்டு இருக்கு. திருப்புவன வழக்கில் கூட அவங்க என்ன சொல்கிறாங்க, உள்ளூர் மக்கள் சொன்னதாக சில ஊடகங்களில் வந்த செய்தி, ஏங்க இது உயிர் போயிடுச்சு அதனால் உங்களுக்குலாம் வெளியில் தெரிய வந்திருக்கு, இது சகஜங்க, எவனே இழுத்து போட்டு அடிப்பானுங்க, பிடிக்காதவொன்னே காசு கொடுக்கலான்னா அப்புறம் காசை வாங்கிட்டு விட்ருவானுங்க, இந்த மாதிரியெல்லாம் வந்து நடந்திருக்குது, இது செத்து போனதால் வெளியில் வருது. முதல்ல தனிப்படையை இதை விசாரிக்கவே கூடாது. அதெல்லாம் இன்றைக்கி ஹைகோர்ட்டு, மெட்ராஸ் ஹைகோர்ட்டு அதை கேட்டிருக்கு. இது தனிப்படை ஏன் விசாரிச்சுது, ஸ்டேஷனில் தானே விசாரிக்கணும், ரெண்டாவது ஸ்டேஷனில் வச்சு தானே விசாரிக்கணும். மானாமதுரை டிஎஸ்பி ஏன் வராருன்னா, அந்த சிவகங்காயிலேருந்து அந்த பணத்தை நகையை பறிகொடுத்ததாக சொல்லப்படுகிற அந்த பெண்மணி தமிழக தலைமைச் செயலகத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு பெண் ஐஏஎஸ் அதிகாரியோட நெருங்கிய உறவினராம். அந்த ஐஏஎஸ் அதிகாரியை மாவட்ட எஸ்பிக்கு சொல்லி எஸ்பி மூலமாக தான் தனிப்படை வந்து விசாரிச்சிருந்தா இன்றைக்கி மெட்ராஸ் ஹைகோர்ட்டு மதுரை பெஞ்சில் ஆர்குமெண்ட்ஸ் அப்போ இதெல்லாம் வந்துகிட்டு இருக்குது. ஸோ அதுவே முதல்ல தப்பு. இவங்க என்ன பண்ணியிருக்கணும், அந்த நகை காணோம், சரி அவங்களுக்கு ஒரு இழப்பு வந்திருக்குது, நீங்கள் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் சிவகங்கை போலீஸ் ஸ்டேஷனா எங்கள் ஜூரிஸ்டிக்ஷன் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுதான் ப்ராப்பர் வே. அஜித்குமாரை நீங்கள் அஜித்குமார் திருடினார்னே ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம், அவரை அங்கே நீங்கள் கொண்டு போய் ஸ்டேஷனில் வச்சு விசாரித்து ஸ்டேஷனில் அடிச்சிருந்தீங்கன்னா கூட அதில் ஒரு லாஜிக் உண்டு, தப்பு லாஜிக் உண்டு. நான் மறுபடியும் சொன்னது சிஸ்டத்துக்குள்ளே வந்துருக்கு. இது ஸ்டேஷனுக்கே போகல, கம்ப்ளைண்ட்டே இல்லை, ஃபார்மல் கம்ப்ளைண்ட் இல்லாமல் ஒருத்தனை எட்டு போய் எப்படி விசாரி, அதுவும் 6 பேர் ஒரு 9 சவரன் நகைக்காக 10 சவரன்னு வச்சுக்கோங்க, 7 லட்சம் ரூபாய், 7 லட்சம் ரூபாய் நகைக்காக ஒருத்தனை அடிச்சு கொண்டு இருக்கீங்க. அது 10 லட்சம் ரூபாய் கூட இருக்கட்டும், எவ்வளோ வேணா இருக்கட்டும், வேல்யூ எவ்வளோ வேணா இருக்கலாம். இதில் கம்ப்ளைண்ட்டே பதிவாகலை. அப்போ என்ன லட்சணத்தில் உங்கள் டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆகுது? இல்லை, இதில் இன்னொரு முக்கியமான கேள்வி, இப்படி ஒரு 6 பேர் கொண்டு அவரை அடிக்கிறதுக்கு அப்போ ஒரு அவரோ வேல்யூவான பர்சன் ஆகுங்க அவர் அந்த அங்கே தான் சிக்கல் வருது. அது என்னென்னா, கம்ப்ளைனண்ட் வந்து அந்த லேடி ஐஏஎஸ் அதிகாரிக்கு நெருங்கிய உறவினர். அந்த லேடி ஐஏஎஸ் அதிகாரி மாவட்ட எஸ்பிக்கு கொடுத்த அறிவுறுத்தல் அதன்படி மாவட்ட எஸ்பி அந்த தலைமை காவலரிடம் அவனை விடாதீங்க, வாங்க வேண்டிய விதத்தில் வாங்குங்கன்னு சொன்னதாக தகவல்கள் வருது. ஏன்னா நிச்சயமாக கார்த்தி, நான் சொல்கிறேன், கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன் இந்த மாதிரி வந்து அதுவும் நகை காணாமல் போச்சு, அதோட ஒர்த்து எவ்வளோ வேணா இருக்கலாம். அந்த சஸ்பெக்டை வந்து போலீஸ் ட்ரீட் பண்ணுறது வந்து 3rd டிகிரி மெத்தட்ஸ் எப்போ போகும்னா, உயர் அதிகாரிகள் சம்மந்தப்பட்டவங்க தான் அடிப்பானுங்க. உயர் அதிகாரிகள், பெரிய அதிகாரியாக இருக்கணும். இப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி நகை காணாமல் போச்சுன்னா அடிக்க மாட்டானுங்க, ஒரு எஸ்பி லெவலுக்கு மேலே இருக்கணும், எஸ்பிக்கு மேலே இருக்கணும். அல்லது பணத்தை பறி கொடுத்தவன் பெரிய பார்ட்டியாக இருந்தால் அவன் பணத்தை போலீஸுக்கு கொடுத்து அடிப்பான். இது 2 தவிர நார்மல் கோர்ஸில் க்ரைம் டிபார்ட்மெண்ட் வந்து சஸ்பெக்டாக இப்படிலாம் அடிக்க மாட்டான், வேணா 2 தடுத்துட்டுவான். 6 நாள் வச்சு ஊற போடுறதெல்லாம் நடக்கவே நடக்காது. அது எப்போ நடக்கும்னா, மேலதிகாரிகளோட அழுத்தம் அல்லது பணத்தை நகையை பொருளை பறிகொடுத்தவர்களுடைய பண பலம், அவங்க பார்ட்டி காசை கொடுத்து அடிக்கணும். இதுதான் உண்மை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். கஸ்டோடியல் டார்ச்சர்ஸ், கஸ்டோடியல் டெத்தோட கான்செப்டில் சம்மந்தப்பட்ட மனிதர்கள், அவங்களோட பொருளாதார பின்புலம், அவர்களுடைய அதிகார பலம், இவற்றின் அடிப்படையில் பார்க்கும்போது இது இப்படி தான் நடக்கும். அப்படி பார்க்கும்பொழுது வந்து வெறும் 10 சவரன் நகைன்னும் போது வந்து அங்கே 10 சவரன் நகை தானா அல்லது அவங்க மறைக்கிறாங்களான்னு நமக்கு தெரியாது. 10 சவரன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம். இப்போ தெளிவாக கோர்ட்டில் வந்துடுச்சு. ஹென்ரி திப்பேங் வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, யார் அந்த ஐஏஎஸ் அதிகாரின்றாரு, வேற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, லேடி ஐஏஎஸ் ஆஃபீஸரோட பேர் அங்கே அடிப்படுது. அந்த லேடி ஆஃபீஸரை எஸ்பிக்கு சொல்லி தான் எஸ்பி அந்த தலைமை காவலருக்கு சொல்லி அவனை விடாத, வாங்க வேண்டிய விதத்தில் வாங்கன்னு சொன்னதால தான் வச்சு அடிச்சிருக்கானுங்கன்றாங்க. இது கம்ப்ளீட்லி வந்து 100% சட்டவிரோதமானது. இது அரசாங்கத்துக்கு, முதலமைச்சருக்கு தான் கெட்ட பேரை கொண்டு வரும்ன்ற புரிதலை பற்றி போலீஸுக்கு கவலையே இல்லைன்னா, காவல்துறை முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் இல்லை. ஏன்னா இதோட பலனை அனுபவிக்க போகிறது திமுகவும் முதலமைச்சரும் தான்னு பார்க்கும்போது, சாத்தாங்குளத்தை செஞ்ச போலீஸ்காரன் அத்தனை பேரும் கஸ்டடியில் இருக்கான், ரிலீஸ் ஆகிட்டான் அல்லது பெயிலுக்கு போராடுறான், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதோட அரசியல் பொலிட்டிக்கல் ஃபாலோ அவுட் யாருக்கு போச்சு? எடப்பாடிக்கு போச்சு. அதே மாதிரி இதோட பொலிட்டிக்கல் ஃபாலோ அவுட் டிஎம்கேக்கு போகும். நீங்கள் பாடம் கற்றுக்கல, பாடம் கற்றுக்கலன்றதானே இதில் இருக்கக்கூடிய உண்மை. இல்லை, இது நம்ம அங்கே அதிமுகவில் பார்க்கும்போது ஒரு சாத்தான்குளம் பெரிய இஷ்யூவாக தெரியுது. இங்கே அது இந்த திருபுவனம் தானே பெரிய இஷ்யூவாக இப்போ பார்க்கப்படுது. ஏன்னா மீடியா வந்து திமுக கண்ட்ரோலில் இருக்குது. இதற்கு முன்னாடி ஒரு 23 சம்பவம் நடந்திருக்கு. 24 கஸ்டோடியல் டெத்துங்க. இது 25வது கஸ்டோடியல் டெத்துன்றாங்க, அல்லது 24னே வச்சுக்கோங்களேன். 24வது கஸ்டோடியல் டெத்துன்னா வந்து 4 வருஷம் ஆகுது, 5வது வருஷத்துக்குள்ளே இப்போ தான் அடி எடுத்துருக்காங்க. வருஷத்துக்கு 6, 4 6 24. இது உண்மையிலேயே திராவிட மாடல் ஆட்சியோட சாதனை தான் கார்த்தி. அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். ஏன்னா இது வந்து சில சம்பவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. இப்போ திருட்டு அதிகமாக நடக்குதுன்னா அதுக்கு நம்ம போலீஸை குறை சொல்ல முடியாது, சமூகம் சார்ந்த பிரச்சனை.
வறுமை அதிகமாக ஒரு சமூகத்தில் இருக்கும்போது, ஏற்றத்தாழ்வுகள் அது இருக்கும்போது திருட்டு வந்து நடக்குது அப்படின்னா நம்ம அதை வெறும் போலீஸை மட்டும் குறை சொல்ல முடியாது. எஸ், அது போலீஸ் மட்டும் காரணம் இல்லை, சமூகத்தோட ஏற்றத்தாழ்வு காரணம், ஆட்சியாளர்கள் காரணம், பெருமுதலாளிகள் காரணம். அப்படி தான் அதை நம்ம பார்க்க முடியும். பட் இந்த மாதிரியான விஷயங்கள் கஸ்டோடியல் டெத்துன்றதெல்லாம் வந்து வெட்கி தலைகுனிய வேண்டும் ஆட்சியாளர்கள். இதெல்லாம் வந்து காட்டு மிராண்டிகள் காலத்தில் நடக்கக்கூடியது ஒரு நாகரிக சமூகத்தில் எப்படி நடக்கும்? இன்றைக்கி வந்து நல்ல அதிகாரிகளே கூட சொல்கிறாங்கல்ல, சார் 3rd டிகிரி மெத்தட்ஸ்லாம் இன்றைக்கி தேவையே கிடையாது சார், அது திருட்டு கேஸில் எவ்வளோ சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் வந்துடுச்சு. சரி, நீங்கள் டெரரிஸ்ட்டை டீல் பண்ணுறது வேறு. 3rd டிகிரி மெத்தட்ஸை யாருக்கு டீல் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறேன் உங்களுக்கு, டெரரிஸ்ட்டுக்கு டீல் பண்ணுவாங்க, மாவோயிஸ்ட்டுக்கு டீல் பண்ணுவாங்க. ஏன்னா சித்தாந்த ரீதியாக அவன் ஹார்ட் அண்ட் டஃப்பாக இருப்பான், அவனை வந்து அவங்க அப்படி தான் டீல் பண்ணுவாங்க. அது ரொம்ப அதிகமாகலாம் நடந்திருக்கு, டெரரிஸ்ட்டுங்களை டீல் பண்ணுறது, மாவோயிஸ்ட்டை டீல் பண்ணுறதுலாம். திருட்டு கேஸ்லலாம் வந்து 2 நாள் வச்சு ஊரை போட்டு அடிக்கிறதுலாம் ஜென்ரலி இல்லைன்றாங்க. ஜென்ரலி இல்லை, ஏன்னா இப்போ இன்றைக்கி எவ்வளோ மாடர்ன் மெத்தட்ஸ் வந்துடுச்சு. ரெண்டாவது, அப்படியே இருந்தாலும் ஃபார்மல் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கணும். எதுவுமே இல்லாமல் இது ரொம்ப கொடூரமாக, அதாவது ஒரு கற்காலத்தில் காட்டு மிராண்டிகள் காலத்தில் நடக்கிறது வந்து திராவிட மாடல் ஆட்சியில் நடக்குதுன்னா, அப்போ நாங்கள் 2500 வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் வந்து சிந்துவெளி நாகரிகத்துக்கு முந்தின நாகரிகம் கீழடியை பற்றிலாம் பெருமை பேசுகிறது உங்களுக்கு என்ன இருக்குது? நீங்கள் பழம்பெருமை பேசிட்டு என்ன பண்ணுறீங்க? நீங்கள் நடைமுறையில் என்ன பண்ணுறீங்க அதை சொல்லுங்களேன். இல்லை, இந்த எஃப்ஐஆரில் கூட அவங்க வந்து சொல்லும்போது அவர் போலீஸ் வந்து தப்பிக்கிறதுக்கு மேலும்போது வலிப்பு வந்து அதான் வழக்கமான கதை. அதாவது உலகமே காரி துப்புது, வீடியோ வந்துடுச்சு. 6 நாள் ஒருத்தனை, ஒரு 6 போலீஸ்காரனுங்க 2 நாள் ஒருத்தனை ஒரு அப்பாவியை போட்டு அடிச்சிருக்காங்க, ஒரு நிராயுத பாணியை. அவன் திருடினானே வச்சுப்போம், அவனை இவனுங்க போட்டு அடித்தானுன்றதுக்கு ஊர் மக்கள் சாட்சி. அவன் உடம்புல 18 இடங்களில் காயம் இருக்குன்றாங்க. 6 பேர்கிட்டேருந்து தப்பிச்சு ஒருத்தன் ஓடுவான், அவனுக்கு வலிப்பு வந்துடும். இதை பாத்ரூமில் வழிக்கு வந்தான்ல. இப்போ ஒரு ஆர்டிஐயில் நியூஸ் மினிட்டில் ஒரு ஆர்டிக்கல் வந்துருந்ததுல, 8 மாதத்தில் 300 பேர் வழிக்கு வந்திருக்கான் சென்னையில். ஸ்பெஷல் பாத்ரூம் ரவுடிகளுக்கு மட்டும் ஸ்பெஷல் பாத்ரூம் வந்து தமிழ்நாடு பூரா, சென்னை தமிழ்நாடு பூரான்னு நினைக்கிறேன் நான். 300 பாத்ரூமில் 300 பேர் வந்து 8 மாதத்தில் வழிக்கு வந்திருக்கான். ஒரு போலீஸ்காரன் கூட அந்த பாத்ரூமில் வழிக்கு விழல. ஸ்பெஷல் பாத்ரூம். அவன் தப்பிச்சு போனால் வலிப்பு வந்துச்சுன்றதெல்லாம் எவ்வளோ தூரம் இவங்க மக்களை முட்டாளாக்குறாங்க. எப்படி இதை யோசிக்க முடியும்? ஏன்னா அது யோசிச்சு எழுதின மாதிரி ஒரு விஷயமா அது. அதாங்க, இவங்க வந்து நீதிமன்றங்களையும் இழிவாக நினைக்கிறாங்க, நீதிமன்றங்களையும் முட்டாளாக்குறாங்க, மக்களையும் முட்டாளாக்குறாங்க, வாக்களித்த மக்களை முட்டாளாக்குறாங்க, எல்லாத்தையும் விட முதலமைச்சரை இவர்கள் முட்டாளாக்குகிறார்கள். இப்படி ஒரு அறிக்கை கொடுக்கறது வந்து முதலமைச்சருக்கு அவப்பேரை ஏற்படுத்துன்ற குறைஞ்சபட்ச கவலை காவல்துறைக்கு இல்லாமல் போகுதுன்னா, காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? இல்லை, இந்த குறைஞ்சபட்சம் இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டையாவது விடாமல் இருங்களேன். அட்டாப்சி ரிப்போர்ட் வருது, இது ரிப்போர்ட் வருது, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது, ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் வந்திருக்குன்றாங்க, இன்றைக்கி 18 இடத்துல காயன்றாங்க, ஃபுல் ரிப்போர்ட் வரத்துக்கு 2-3 நாள் ஆகுன்றாங்க, கூடுதலாக கூட ஆகலாம். அதுக்குள்ளே வந்து அவன் தப்பிச்சு போனா, கால் முறிஞ்சிச்சுன்னா, ஏன்டா 6 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிக்கிறீங்க, உலகமே பார்க்குது, இப்போ வீடியோவும் வந்துடுச்சு, நடந்து போன ஒருத்தன் பணமாக வரான், அவன் பாடியை வந்து லோக்கலில் ரிப்போர்ட்டில் போஸ்ட்மார்ட்டம் எடுக்க மாட்டேன்றாங்க, மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க, அங்கேயும் முதல்ல ஹெசிடேட் பண்ணி அப்புறம் தான் தனியார் மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம செய்திகளில் வரக்கூடியது நீதிமன்றத்தில் வாதமாகிட்டு பேரம் பேசினாங்க அப்படின்ற விஷயம். அது சகஜம், ஏன்னா அந்த ஆஸ்பெக்டுக்குள்ளே இப்போ போக வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அதுக்கு. அது ஏன்னா இப்போ இது மெயின் இஷ்யூலேருந்து டைவெர்ட் ஆகுது, அது வேண்டாம், மெயின் இஷ்யூ பற்றி மட்டும் பேசுவோம். ஸோ இது கிளியர் கேஸ் ஆஃப் கஸ்டோடியல் டெத், அப்சல்யூட், இட்ஸ் அ மர்டர், 100% இட்ஸ் அ மர்டர். பார்த்தாலே தெரியுது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சாத்தாங்குளம் இன்சிடெண்ட்டுக்கு கொரோனா பீக்கில் இருக்கும்போது அவ்வளோ பெரிய இஷ்யூவை பண்ணீங்க, அது நல்லது, நியாயமானது, அப்படி தான் இருக்கணும். ஒரு எதிர்க்கட்சி எப்படி செயல்படணுன்றதுக்கு வந்து சரியான உதாரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். நான் அடிக்கடி சொல்லுவேன், திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்தியாவிலே மிகச்சிறந்த எதிர்க்கட்சி. கொரோனா காலத்தில் வெளியில் வரக்கூடாதுன்னும் போது பதாகையை பிடிச்சிக்கிட்டு வாயில் முகத்தில் முகமுடி போட்டுட்டு ஸ்டாலின் கொடி பிடிச்சிட்டு நின்னார். கனிமொழியும் அவருடைய அன்பு தங்கையும் அன்பு மகன் உதயும் அங்கே போனாங்க, ஸ்பாட்டுக்கே போனாங்க. இன்ச் பை இன்ச் அதை பொலிட்டிசைஸ் பண்ணிங்க. இன்றைக்கி முதலமைச்சர் வாய் திறக்கல, உதயநிதி வாய் திறக்கல, கனிமொழி வாய் திறக்கல. ஒரே ஒரு காரியத்தை முதலமைச்சர் பண்ணாருன்னா ரொம்ப ஈஸியாக அவருடைய விமர்சகர்களின் வாயை அடைத்து விடலாம். எதிர்க்கட்சிகள் மற்றும் முதலமைச்சரை விமர்சனம் செய்யக்கூடியவர்களின் வாயை முதலமைச்சர் ஒரு காரியம் செய்தால் அடைத்து விடலாம்.
சார் நீங்களே சிபிஐக்கு கொடுத்துருங்க இந்த கேஸை, உங்களை எது தடுக்குது நான் கேட்குறேன். இல்லை இப்போது ஒரு கம்பேரிசன் போகுது இல்லையா, இப்போ சாத்தான்குளம் நடந்ததுக்கும் திருபுவனத்தில் நடந்ததுக்கும் ஒரு கம்பேரிசன் போகுது. அதாவது அங்கே நடந்ததுக்கு எப்போ இது நடந்தது, எவ்வளோ நாள் ஆச்சு, எஃப்ஐஆர் போடப்பட்டது, எப்போ அவங்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டது அப்படின்றது. இங்கே வந்து உடனடியாக அவங்க சஸ்பெண்ட் செய்யப்படுறாங்க, அடுத்த நாட்கள்லேயே அவங்க வந்து கைது செய்யப்படுறாங்கன்ற உடனடி நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம் அப்படின்ற விஷயத்த அதை மறுக்கணுமா? இல்லை, அது ரொம்ப தவறான பார்வை நான் பார்க்குறேன். எடப்பாடி கவர்மெண்ட் பண்ணது தப்பு, அந்த பீரியடில் போலீஸ் பண்ணது ரொம்ப தப்பு. அதாவது வந்து அது இன்னும் கொடுமையானது. அதாவது வந்து போலீஸ் இன்னொன்று போலீஸ் டார்ச்சர் வந்து உங்களுக்கு எப்போ நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, உயர் அதிகாரிகள் சம்மந்தப்பட்டிருக்கணும் அல்லது பணம் கொடுத்தானா அடிப்பாங்க திருட்டு கேஸில். அதை தாண்டி வந்து போலீஸுக்கிட்ட நக்கலாக பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன், சில நேரங்களில் சில அதிகாரிகளோட மைண்டு வந்து ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கும், அவனை தூக்கி போட்டு மிதின்வாங்க. அந்த மாதிரி வந்து கொரோனா காலத்தில் எல்லாருக்குமே இருந்த மென்டல் ப்ரெஷர் ஒரு பக்கம்னா போலீஸ்காரர்களுக்கும் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஏன்னா சில போலீஸ் ஸ்டேஷனெல்லாம் லாக்டவுனில் பண்ணாங்க, உங்களுக்கு தெரியும். போலீஸ் ஸ்டேஷனில் ஒட்டுமொத்த ஸ்டாஃப் காவலர்களுக்கும் வந்து கொரோனா வந்து வரலாறுல இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனெல்லாம் இழுத்து மூடியிருக்காங்க. ஸோ இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா வந்து அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன். அவங்க போட்டு அடிக்கிறாங்க. அடித்து ஆஃப்கோர்ஸ் திமுகவோட அந்த போராட்டம், திமுகவோட அந்த தொடர் அரசியல் இல்லைன்னா அங்கே சிபிஐக்கு போயிருக்காது, இன்றைக்கி விசாரணை எவ்வளோ தூரம் வந்திருக்காது. அதை நான் ஒத்துக்கிறேன். இப்போ பெனிக்ஸ் ஜெயராஜ் வழக்கில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய போராட்டங்கள், அவங்க பண்ண அரசியல், இது இல்லைன்னா அதில் சிபிஐ விசாரணை கோர்ட்டே வந்து சுவமோட்டோவாக சிபிஐ விசாரணை எடுக்கிற அளவுக்கு போயிருக்காது, வழக்கு வந்து சூடு பிடிச்சிருக்காது. நான் அதை ஒப்புக்கொள்கிறேன். திமுகவுடைய செயல்பாடுகள் அதில் பாராட்டத்தக்கவை ஒரு எதிர்கட்சியாக. இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடியதாக முதல்ல அதோட ஒப்பிடுறதே தவறு. கம்பேரிசன் இஸ் இம்மாரல். ஏன்னு கேட்டிங்கன்னா, எனி கஸ்டோடியல் டெத் இஸ் அ டெத், டெத் இஸ் அ டெத். இந்த சின்ன சின்ன விஷயங்களை வச்சு நீங்கள் வந்து நாங்கள் 1 மணி நேரத்தில் எடுத்தோம், அவங்க 4 மணி நேரம் ஆச்சுன்ற கதெல்லாம் வேணாம். அதெல்லாமே வந்து இதில் இன்னொரு விஷயத்தையும் நான் கார்த்தி சொல்லிடுறேன். அதை விட இது மோசம் நான் திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன்னா, அது அட்லீஸ்ட் சிஸ்டத்துக்குள்ளே வந்துடுச்சு. எஃப்ஐஆர் போட்டால் ஸ்டேஷனில் வச்சு அடிக்கிறாங்க, கிளாசிக் கேஸ் ஆஃப் கஸ்டோடியல் டெத். அட்லீஸ்ட் ஒரு சிஸ்டம் இருக்குது அதில். இங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா, எஃப்ஐஆர் கிடையாது, ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கலை, எங்கேயோ கொண்டு போய் விசாரிக்கிறானுங்க, அடிக்கிறானுங்க. தனிப்படைக்கு வந்து இதுக்கு அதிகாரமே கிடையாது. அது அந்த ஜூரிஸ்டிக்ஷனல் போலீஸ், சாத்தான்குளம் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டேஷனோட போலீஸ். அதனால தான் நான் வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒரு சிஸ்டத்துக்குள்ளே வந்துட்டாங்க அவங்க, ப்ரிவேலிங் சிஸ்டத்துக்குள்ளே அவங்க வந்துட்டாங்க. இது அதுவும் கிடையாது. இந்த தனிப்படை போலீஸோட வேலை இது கிடையாது. லோக்கல் போலீஸ், ஜூரிஸ்டிக்ஷனல் ஸ்டேஷனல் போலீஸ் ஆஃபீஸர் செய்ய வேண்டிய வேலை இவங்க கையில் எடுத்திருக்காங்க. யார் சொல்லி இவன் எடுத்தான்? இதுக்கு அதிகாரமே இவனுக்கு கிடையாது. அவன் திருடிந்தான்னா கூட மானாமதுரை டிஎஸ்பியோட தனிப்படை இதை விசாரிக்கணும்னு அவசியமே கிடையாது. லோக்கல் போலீஸ், அந்த கன்சர்ன் ஜூரிஸ்டிக்ஷனல் போலீஸ் விசாரிக்க வேண்டியது. ரோட்டில் வச்சு அடிச்சிருக்க நீ அவனை எல்லாரும் பார்த்துருக்காங்க. அதனால தான் நான் சொன்னேன், சாத்தாங்குளத்தை விட இது ரொம்ப முக்கியம். இன்னொன்று, சாத்தாங்குளத்தில் அந்த கஸ்டோடியல் டார்ச்சர் பண்ணும்போது அதை பார்த்து கதி கலங்கி போன ஒரு பெண் காவலர் இன்றைக்கி சிபிஐயோட முக்கியமான சாட்சி. அதனால தான் நான் சொன்னேன், சிஸ்டத்துக்குள்ளே இருக்கும்போது இருக்கக்கூடிய ப்ரொடெக்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் அதில் இருக்கக்கூடிய ப்ரொடெக்ஷன். ஜஸ்டிஸ் கொடுக்கும்பொழுது அந்த பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. இங்கே எதுவுமே கிடையாது. நீங்கள் எதை வச்சு இவ்வளோத்தையும் பண்ணீங்க? இன்னொன்று, என்ன பாடத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? சரி, இப்போ நான் அதுக்கு தான் நான் வரேன். இப்போ கஸ்டோடியல் டெத் எந்த ஸ்டேட்லேயும் நடக்கலாம், அதை நான் மறுக்கல. கஸ்டோடியல் டெத் எந்த கவர்மெண்ட்லேயும் நடக்கும், இனிமேலும் நடக்கும். அது இனிமேலும் நடக்கும். இட்ஸ் இன்ஹரண்ட் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். குறைக்கலாமே விட எராடிகேட் பண்ண முடியாது. ஏன்னா போலீஸ் இஸ் போலீஸ். அந்த சிஸ்டம், அந்த வேலையோட தன்மை அந்த மாதிரி. நீங்கள் சிஸ்டத்தை வச்சுருந்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன், தனிப்படையெல்லாம் ஒழிக்க முடியும் உங்களால். அதனால தான் நான் சொன்னேன், பெனிக்ஸ் ஜெயராஜ் கேஸோட இது மோசமானதுன்னு. இப்போ எலெக்ஷனுக்கு 8 மாதம் இருக்குது. 24 கஸ்டோடியல் டெத்துன்னு அதிகாரப்பூர்வமாக சொல்கிறாங்க. நீ குஜராத்தை பார், மத்திய பிரதேஷ் பாருங்கள், கதை அளக்கிறது மூலமாக தப்பிச்சிட முடியாது. இங்கே ஒரு கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு, கொடூரமான கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு, சட்டவிரோதமாக பண்ணியிருக்காங்க. இதோட பொலிட்டிக்கல் ஃபாலோ அவுட் வந்து திமுக மேலே தான் விழும். 200 சீட்டு ஜெயிப்போன்னு முதலமைச்சர் சொல்லிகிட்டு இருக்காரு. காவல்துறை மீது மக்களுக்கு கண்டிப்பாக நம்பிக்கை கிடையாது. ஏன்னா சிபிசிஐடி வந்து தமிழ்நாடு போலீஸை காப்பாற்ற தான் முயற்சிக்குமே அல்லாமல் அவர்கள் நீதி வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை பொதுவாக யாருக்கும் இல்லை. அதனால தான் எல்லாரும் சிபிஐ விசாரணை கேட்குறாங்க. எடப்பாடியிலேருந்து அன்புமணிலேருந்து எல்லாரும் கேட்குறேன். நான் என்ன சொல்கிறேன், உங்கள் எதிரிகள் கிட்ட, அரசியல் எதிரிகள் கிட்ட கையில் இருக்கக்கூடிய அஸ்திரமாக இன்றைக்கி சிபிஐன்னு கேட்குறாங்க. அதை நீங்கள் வித் ஒன் ஸ்ட்ரோக் நீங்கள் அதை பிடுங்கி உங்கள் எதிரிகளை நிராயுதபாணியாக ஆக்கிடலாம். முதலமைச்சரை நான் கேட்டுக்கொள்வது, ஐயா நீங்களே இதை சிபிஐ கொடுத்துருங்க. உங்கள் கட்சியிலையோ உங்கள் குடும்பத்திலையோ யாரையும் காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தம் இந்த வழக்கில் உங்களுக்கு இல்லைன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோ அல்லது உங்களுக்கு நெருக்கமான காவல்துறை அதிகாரிகளோ யாரும் இதில் ஈடுபடவில்லை என்பது 100%
உண்மை. இல்லை அப்படி இருக்கும்போது பொலிட்டிக்கலாக உங்களுக்கு வரக்கூடிய டேமேஜ் என்பது தமிழ்நாடு காவல்துறையோட ப்ரெஸ்டீஜை விட முக்கியமானது. நீங்களே தமிழக அரசு சிபிஐக்கு ஒப்படைச்சிடலாம். ஏன்னா இப்போ ஒரு வழக்கை சிபிஐக்கு ஒப்படைக்கணும்னா தமிழ்நாடு அரசு நினச்சா தான் கொடுக்க முடியும், இல்லை ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ ஆர்டர் பண்ணணும். டைரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்க முடியாது அது சட்டத்தில். ஏன்னா அதுக்கு இருந்து அந்த ஜென்ரல் கன்சென்ட்ன்றதை எடுத்துட்டாங்க. இப்போ வந்து செந்தில் பாலாஜி கைதுக்கு பிறகு தமிழ்நாடு அதை வாபஸ் வாங்கிடுச்சு. ஸோ சிபிஐ இடி வரலாம், உள்ள என்ஐஏ வரலாம். பட் சிபிஐ வரணும்னா 2 பாசிபிலிட்டி தான். ஒன்று தமிழ்நாடு கவர்மெண்ட்டே விரும்பி கொடுத்துடணும், இல்லை ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ ஆர்டர் பண்ணணும். நான் என்ன கேட்குறேன்னா பொலிட்டிக்கலாக இதில் வரக்கூடிய ஃபாலோ அவுட் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக எதிர்க்கட்சிகள் இதை தேர்தல் நேரத்தில் பேசுவாங்க. அதிமுகவுக்கு எப்படி சாத்தான்குளமோ திமுகவுக்கு திருபுவனம் என்று மாறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் மிக பிரகாசமாக இருக்கின்றன. நீங்களே தமிழ்நாடு அரசே மனமும் வந்து இதை சிபிஐயிடம் கொடுத்து விடலாம். அந்த ஒரு காரியத்தில் நீங்கள் உங்கள் எதிரிகள் கையில் இருக்கக்கூடிய அஸ்திரங்கள் அத்தனையும் பிடுங்கிடுறீங்க, உங்களை விமர்சிக்கிறவங்க வாயை அடைச்சிடுறீங்க. செஞ்சுட்டு போங்க. அதை நீங்கள் செய்யாத வரைக்கும் உங்கள் மீதான சந்தேகம் வலுக்கும். அது இந்த மாதிரியெல்லாம் ஸ்டேட்மெண்ட் விட்றீங்கள, அவன் தப்பிச்சு ஓடனான், கால் முறிஞ்சுது, இது வலிப்பு வந்துடுச்சுன்ற மாதிரி எது 2 நாள் டார்ச்சர் பண்ணி உடம்புல பல இடங்களில் காயப்பட்டு செத்த ஒரு மனிதனை நீங்கள் வந்து தப்பிச்சு ஓடி அவன் வந்து வலிப்பு வந்து செத்தான்னு கதை அழகுறீங்க. இன்றைக்கி 3 மணிக்கு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ரிப்போர்ட் கேட்டிருக்காரு, மெடிக்கல் ரிப்போர்ட் கேட்டிருக்காரு ஜட்ஜு, ஹைகோர்ட் ஜட்ஜு. அப்போ இது உங்களுக்கு வந்து தீராத பிரச்சனையாக தான் உருவாக போகுது. எதிர்க்கட்சிகளால் இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியலன்றது திமுகவோட பலம். அன்னைக்கு ஸ்டாலின் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண மாதிரி இன்றைக்கி எடப்பாடியால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல. அது உங்கள் பலம். ஆனால் சில நேரங்களில் எதிர்க்கட்சிகள் இதை கையில் எடுக்காட்டியும் மீடியா உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறதால இதை ஊதி பெருசாக்காமல் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே அந்த ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளேயே சுற்றி வரதாலையும் உங்கள் வண்டி ஓடுது. ஆனால் இது இப்படியே இருந்துரும்னு நினைக்காதீங்க. பொதுமக்கள் புத்தியில் வந்து எதிர்க்கட்சிகள் கையில் எடுக்காட்டியும் மீடியா இதை ஊதி பெருசாக்காட்டியும் ஆழ் மனதில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்லது கிடையாது. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு அரசாங்கத்தோட அடையாளமே காவல்துறையின் செயல்பாடுகள் தான். அதுதான் கேள்வி. இட்ஸ் அ ஃபேஸ் ஆஃப் த கவர்மெண்ட்னாங்க. போலீஸ் இஸ் த ஃபேஸ் ஆஃப் த கவர்மெண்ட். நாங்கள் வந்து 1000 நல்லது பண்ணோம், விடியல் அரசு நடத்துகிறோம், நாங்கள் வந்து இப்போ விடியல் பயணம் கொடுக்குறோம், உரிமை தொகை கொடுக்குறோம், நான் முதல்வன் ஸ்கீம் கொடுக்குறோம், இந்த கதெல்லாம் அளந்தீங்கனாலும் காமன் மேனை பொறுத்த வரைக்கும் காவல்துறையின் செயல்பாடுகள் தான் உங்கள் அரசுக்கான ஒரே அடையாளம். காவல்துறை தான் உங்களுக்கான முகம். அது வந்து சீழ்பிடிச்சு கலைஞர் சொன்னார் இல்லை, காவல்துறை நீரல் 90% காவல்துறை நீரல் அழுகி விட்டதுன்னு 96 ஆட்சிக்கு வந்தோன்னே ஜெயலலிதாவோட அதற்கு முந்தின 5 ஆண்டு கால ஆட்சியை பற்றி சொன்னார்ல, அதுதான் இப்போ ஞாபகம் வருது. காவல்துறையின் ஈரல் அழுகி விட்டதுன்னு உங்கள் தலைவர் முதலமைச்சர் சொன்னார். இன்றைக்கி அதுதான் எல்லாருக்கும் ஞாபகம் வருது. நான் இன்னொன்று முக்கியமாக சொல்கிறேன் கார்த்தி, கஸ்டோடியல் டார்ச்சர் அனுபவித்த இந்தியாவில் இருக்கக்கூடிய விரல் விட்டு எண்ணக்கூடிய, எனக்கு தெரிஞ்சு முதலமைச்சராக இருக்கக்கூடிய, இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின். சரியாக 50 ஆண்டுகளுக்கு முன்பு அவசர நிலை காலத்தின் போது எமர்ஜென்சியில், இப்போ நம்ம 4-5 நாளைக்கு முன்னால் அதோட 50வது ஆண்டு அனுசரித்தோம். பிரதமர் மோடி உள்ளிட்டவர்கள்லாம் வந்து கேபினெட்டில் ரெசல்யூஷன்லாம் பாஸ் பண்ணாங்க. பிஜேபி வந்து பெரிய அளவில் நாடு முழுவதும் கூட்டங்களெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க, ஓராண்டுக்கு நடத்துகிறாங்க. எமர்ஜென்சியில் 76 கைது செய்யப்பட்டு சிறையில் அடிபட்டு ஃபிசிக்கலாக அசால்ட் ஆகி சென்னை அரசு மருத்துவமனை ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட வந்து 2 வாரம் 10 நாட்களுக்கு மேல் சிகிச்சை பெற்றவர் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின். கஸ்டோடியல் டார்ச்சரோட வலி என்னன்றது முதலமைச்சருக்கு நன்றாக தெரியும். கலைஞருக்கு தெரியாது, எம்ஜிஆருக்கு தெரியாது, ஜெயலலிதாவுக்கு தெரியாது, எடப்பாடிக்கு தெரியாது, ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றாக தெரியும். அப்படி தெரியும் போது சார் நீங்களே அதுக்கு ஒரு விக்டிமாக இருக்கீங்க. உங்கள் ஆட்சியில் இது நடக்கலாமா? சிம்பிளுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், எந்த கவர்மெண்ட்லேயும் இது நடக்கும். ஒன்று தான் கார்த்தி, இப்போ நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம் நான் சொல்கிறேன். நீங்களே சிபிஐ கொடுத்துருங்க. அந்த ஒரு காரியத்தில் நீங்கள் இந்த பிரச்சனையிலேருந்து ரொம்ப ஈஸியாக உங்களை விலக்கி கொள்ளலாம். இல்லை, இன்னும் அதுதான் பிரச்சனையாக இருக்குது. இவ்வளவு தெரிந்த நபர் அவர் ஒரு படம் பார்த்து ஜெய்பீம்னு ஒரு படம், அடுத்தது ஜெய்பீம், அவர் என்னெல்லாம் பேசினாரு ஜெய்பீம் பார்த்துட்டு அது பேசியிருக்காரு. நீங்கள் எமர்ஜென்சியில் அவர் வந்து கஸ்டோடியல் விக்டிமு. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளையே கஸ்டோடியல் விக்டிமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் யாருன்னா ஸ்டாலின் தான். அதாவது நிதிஷ்குமார், ரவிசங்கர் பிரசாத், நம்முடைய ஃபாரூக் அப்துல்லாம் கூட வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்களே ஒழிய தேர் நாட் கஸ்டோடியல் டார்ச்சர் அவங்கெல்லாம் அனுபவிக்கல. ஆனால் கஸ்டோடியல் டார்ச்சர் எமர்ஜென்சியில் அனுபவிச்சு, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமே ஆனால் மேபி சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், உயிரோடு இருக்கக்கூடிய ஒரே அரசியல்வாதி ஸ்டாலின் அவர்கள் தான் கஸ்டோடியல் டார்ச்சர் அனுபவிச்சவர். ஆனால் அவர் ஆட்சியிலே அது நடக்குது, 24 நடக்குது. இப்போ அது இந்த இன்சிடென்ட் வந்து மற்ற 24 அவங்க கண்டெஸ்ட் பண்ணலாம். என்சிஆர்பி ரெக்கார்ட் படி 7, 3 இந்த கதை அழகலாம். ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. திராவிட மாடல் ஆட்சியில் 1 நடக்கலாமா? எடப்பாடி பீச் ஆட்சியில் 240 நடக்கலாம். திராவிட மாடலில் 1 நடக்கலாமா? 1:240 ஈக்குவல் தான் இல்லையா?
ஒன்று நடக்கலாம் உங்கள் ஆட்சியில். சரி, ரெண்டாவது உதாரணம், சரி எமர்ஜென்சியாவது 50 வருஷத்துக்கு முன்னால். இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா தலையில் வச்சு கொண்டாடினீங்கள்ல ஒரு படம் ஜெய்பீம், அதை பார்த்துட்டு முதலமைச்சர் என்ன சொன்னார்? நெகிழ்ந்து பேசினார். இல்லை, அது வந்து என்னை வந்து பெரிய அளவில் பாதிச்சிருக்கணும். அது உண்மை, ஏன்னா அவரே ஒரு விக்டிம். அப்போ இந்த கவர்மெண்ட்டு, உங்கள் கவர்மெண்ட்டில் இது நடக்கும்போது உண்மையிலே உங்களுக்கு வந்து அந்த பாதிக்கப்பட்ட மனிதன் அந்த உயிர் மீது மரியாதை இருந்ததுன்னா, உங்களுக்கு நீதியின் மீது நம்பிக்கை இருந்தால் நீங்கள் சிபிஐ கொடுத்துருங்க. ஏன் சிபிஐ கொடுக்கணும்னா, மாநில காவல்துறை வந்து நிச்சயமாக சிபிசிஐடி லோக்கல் போலீஸை காப்பாற்ற தான் முயற்சி பண்ணும் என்பது வந்து பரவலாக இருக்கக்கூடிய புரிதல். 90% அது உண்மை, 99% உண்மை. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து, நீதி நிலைநாட்டப்படும் பொழுது நீதி நிலைநாட்டப்படுவது மட்டும் முக்கியமல்ல, நீதி நிலைநாட்டப்படுகிறது என்ற தோற்றமும் மக்கள் மத்தியில் ஏற்படுவது உண்மை. குறைஞ்சபட்சம் அந்த கோணத்திலேருந்து பார்க்கும் பொழுதும் நீங்கள் சிபிஐ கொடுத்துருங்க. உங்கள் ஏஜென்சி எப்படிங்க விசாரிக்கும்? சம்மந்தப்பட்டவன் உங்கள் காவலை, உங்கள் போலீஸ் ஆஃபீஸர், அவனை காப்பாற்ற தான் சிபிசிஐடி முயற்சிக்கும். உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை, ரொம்ப சிம்பிள், கொடுத்துருங்க, சிபிஐ கொடுத்துருங்க. இப்போ போடுங்க ஆர்டரை, நீங்கள் பிரச்சனை முடிவு வந்துடும். நீங்கள் காம்பன்சேஷன் கொடுன்னு நான் கேட்கல, அதெல்லாம் வேறு விஷயம். ஏன்னா அவன் அது எப்படி வேணால் இருக்கலாம். காம்பன்சேஷன் கொடுன்னு கேட்கல, மற்றபடி வந்து இதில் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர், எஸ்பி அவங்க மேலே நடவடிக்கை எடுங்கன்னு கேட்கல, அதெல்லாம் கூட கேட்கல. மெயின் கேஸை ஹேண்ட் ஓவர் டு சிபிஐ செஞ்சிங்கன்னா உங்கள் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துது. நான் சொல்கிறேன், எதிர்கட்சிங்க கையில் இருக்கக்கூடிய அஸ்திரம் மொத்தமாக உங்கள் நல்ல நேரம். எதிர்கட்சிகளுக்கு இமேஜினேஷனும் இல்லை, எதிர்கட்சிகளுக்கு சாமர்த்தியமும் இல்லை, எதிர்கட்சிகளுக்கு புத்தியும் இல்லை. அதனால் உங்கள் வண்டி பிரமாதமாக ஓடுது. நம்ம அடிக்கடி ஒவ்வொரு சந்திப்புலையும் பேசுகிறது தான். இப்பயும் சொல்கிறேன், ஸ்டாலின் இஸ் த மோஸ்ட் லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர். எதிர்கட்சியே இல்லை. இந்த விஷயத்துலையும் ஸ்டாலின் தான் இந்தியாவின், தமிழ்நாட்டின் அதிர்ஷ்டசாலியான முதலமைச்சர். இதே வேற ஒரு ஸ்டேட்டாக இருந்ததுன்னா இதை பிரமாதமாக ஊதி பெருசாகி அரசாங்கத்தை நிலக்கொலையை வச்சுருப்பாங்க. ஒன்றுமே பண்ண முடியலையா? ஏடிஎம்கே வேலையோ பிஜேபி வேலையோ பாமக வேலையோ, ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க, சோஷியல் மீடியாவில் கத்துறாங்க. அதை தாண்டி வேறு என்ன? களத்துக்கு ஒரு அதிகாரி, ஒரு அரசியல்வாதி போனாரா? அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை போய் யாராவது ஒரு அரசியல்வாதி சந்திச்சாரா? கொரோனா நேரத்திலே கனிமொழி போனாங்கல்ல, கனிமொழி போனாங்கல்ல. இப்போ போக மாட்டாங்க, ஏன்னா மனசாட்சி அடகு வச்சுட்டாங்க, போக மாட்டாங்க. இவர்களுக்கெல்லாம் அதிகாரத்தில் இருக்கும்போது மனசாட்சி உறங்க போய்விடும். அது கனிமொழியாக இருக்கலாம், ஸ்டாலினாக இருக்கலாம், உதயநிதி ஸ்டாலினாக இருக்கலாம். ஒருவேளை அது 10 வருட ஆட்சி இல்லாத ஒரு நேரமாக இருந்ததுனால திமுக அப்போ அரசியலுங்க. அதுதான் கேட்குறேன். இப்போ மீண்டும் ஒரு 5 வருடம் இப்போ பவரில் இல்லைன்னா இப்போ போவாங்க. எப்படியோ போகிறாங்க. அவன் எதிர்கட்சியாக பிரமாதமாக கடமையை செய்கிறான் திமுககாரன். இல்லை, ஏன் அதை பார்த்து அண்ணா திமுக கற்றுக்க மாட்டேங்குது? அதுதான் கேட்குறேன். அதிமுகக்கு இன்னொரு 5 வருடம் ஆகுமோ அப்படின்னு கேட்குறான். 5 வருஷம் ஆனாலும் இவன் கற்றுக்க மாட்டாங்க. நான் சொல்கிறேன், இது கட்சியோட ஸ்ட்ரக்சரே வேறு. அப்படியே நோகாமல் நோம்பு கும்பிடலாம். மக்கள் வந்து 5 வருஷத்துக்கு ஒருத்தர் இல்லை 10 வருஷத்துக்கு ஒருத்தர் மாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க அவங்க. இல்லாட்டி நான் தோத்தா இருந்துட்டு போட்டோம், 31 பார்த்துக்கலான்னு. அந்த ஃபயர் இல்லையாங்க அவங்களுக்கு. அந்த ஃபயர் அவங்கக்கிட்ட இல்லைல்ல. நான் என்ன கேட்குறேன், இப்போ 5 வருஷத்துக்கு முன்னால் இதே மாதிரி ஒரு கொடுமையை நீங்கள் வந்து அது கூடையோ கம்மியோ ஒரு கொடுமை, இங்கே ஒரு உயிர் அங்கே 2 உயிர் போச்சு. அதை நீங்கள் பொலிட்டிக்கலாக எவ்வளோ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணீங்க? இல்லை, இது பொலிட்டிக்கலாக ஒரு பக்கம் நம்ம பார்க்குறோம் சார். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. திமுக அப்போ அவ்வளோ பேசுனாங்க அப்படின்னு. அப்போ திமுக மட்டும் பேசல, எல்லாம் பேசினா, எல்லாருமே பேசுனாங்க. ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் பேசுனாங்க, சினிமாக்காரன் பேசினா. நடிகைகள் இன்னைக்கு எங்கெங்க போனாங்க அவங்கெல்லாம்? சூர்யா அவ்வளோ ஹைப், மீடியாவும் ஹைப் பண்ணுச்சு. சூர்யா பேசினாரு, பிரகாஷ் ராஜ் பேசினாரு, சிவகார்த்திகேயன், சத்யராஜ் பேசாத நடிகர்களே எல்லாருமே. ஒரு நடிகை கூட வாயை திறக்கலையே. கர்நாடகாவில் இருந்துட்டு தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயத்துக்கு மூக்க நுழைகிற பிரகாஷ் ராஜ் இப்போ எங்கே போனார்? அப்பயே நீங்கள்லாம் பேசுனீங்க. நான் கேட்குறேன், நீங்கள் அப்பயே மௌனமாக இருந்தீங்கன்னா உன்னை கேள்வி கேட்க மாட்டோம். அப்போ திரைத்துறையை வந்து திமுக கட்டுப்பாட்டில் வச்சுருக்கின்ற பயத்தில் பேசுனீங்களா? இதில் என்ன ஒரு இதுனா, அதில் அப்போ இருந்த நடிகைகள் அன்சிகா மோத்வானி, நமக்கு இப்போ ஃபீல்ட் அவுட் ஆகிருக்கக்கூடிய அன்சிகா மோத்வானியாக இருக்கட்டும், இப்போ டாப்பில் இருக்கக்கூடிய சிவகார்த்திகேயனாக இருக்கட்டும், ஒருத்தர் விடாமல் அந்த விஷயத்தை. ஆமாம், ஜெய்பீமில் அவ்வளோ பில்டப் கொடுத்தாருல சூர்யா, இப்போ எங்கே போனார்? அப்போ பணத்துலேயும் காசு பார்க்குறதா உங்கள் வேலை இல்லை? இதான் அவங்க முகமுடியும் எனக்கு பிரிஞ்சு தொங்குது. பட் பேசிக்கலி அப்போசிஷனை தாங்க நம்ம குறை சொல்லணும். அப்போசிஷன் சரியா இல்லை, மீடியா வந்து கம்ப்ளீட்டாக திமுக கண்ட்ரோலில் இருக்குது. ஒரு பிரச்சனை இருக்குன்னு கேட்குறேன். இப்போ ஒரு ஆட்சி இருக்கும்போது நீங்கள் பேசுவீங்க, இன்னொரு ஆட்சி இருக்கும்போது நாங்கள் பேச மாட்டோம். அதோடைய அரசியல். அதே எடப்பாடி பெருந்தன்மையாக இருந்துட்டாருங்க. இன்னொரு தடவை வந்து பெருந்தன்மையாக இருக்க மாட்டார், எழுதி வச்சுக்கோங்க. தெரிஞ்சிட்டு இருப்பார். இப்போ எப்படி இன்னொரு தடவை அவர் கவர்மெண்ட் வந்து அவர் ஆட்சியில் இப்படி ஒரு சம்பவம் இன்னொரு கஸ்டோடியில் எடுத்து வந்துன்னா சினிமாக்காரன் எவனும் பேச மாட்டான். அந்த எடப்பாடி வேறு, இது வரப்போகிற எடப்பாடி வேறு கற்றுக்கிட்டாரு. ஏன்னா அதிமுக சினிமா பக்கமே திரும்பினது இல்லைங்க. எம்ஜிஆரோட 10 ஆண்டு ஆட்சி, ஜெயலலிதாவோட 20 ஆண்டு ஆட்சி, எடப்பாடி எல்லாம் சேர்ந்து 30 ஆண்டு ஆட்சியில்
அவங்க சினிமா துறையை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினச்சதில்லை. அந்த கவர்மெண்ட் மேலே அந்த கட்சி மேலே நமக்கு 1000 விமர்சனம் இருக்கலாம். இந்த ஒரு ஆஸ்பெக்ட் சினிமா துறையை கட்டுப்படுத்தணும்னு அவங்க நினச்சதும் இல்லை, திரும்பி கூட பார்த்ததில்லை. விஸ்வரூபம் படம் வந்தப்போ கூட வந்து சட்டம் ஒழுங்குன்ற ஆங்கிளில் ஜெயலலிதா தடை பண்ணாங்களே ஒழியா, அதுக்கு பிறகு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அலோவ் பண்ணாங்க. ஹோம் செக்ரட்டரியை வச்சு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அவங்க நினச்சிருந்தாங்கன்னா நடத்த விடாமலே பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த அம்மா அந்த சீப் மலிவான அரசியலை பண்ணலை. ஆனால் இவங்க ஆட்சியில் வந்து முழுக்க முழுக்க திமுக இன்னைக்கு ஆட்சியில் வந்து சினிமா யார் கண்ட்ரோலில் இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த சிகப்பு கூட பயப்படுறாங்க. ஒரு ட்வீட் போட கூட சினிமாக்காரன் ஏன் பயப்படுறான்? நடந்து 3 நாள் ஆச்சு. நடந்து 3 நாள் ஆச்சு. சிகப்பு பூதங்களை பார்த்தப்ப பயம்தான் அது. அவன் இவங்க படத்தில் நடிகாட்டி கூட வந்து எவன் நடந்து இவங்க படத்தை எடுக்கிறான்னா எல்லா ப்ரொடியூசரும் அவங்க கண்ட்ரோலில் இருக்கான், எல்லா தேட்டரும் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. தன்னுடைய இரும்பு பிடியின் கீழே வந்து திமுக சினிமா துறையை கையில் வச்சுருக்கு. சிகப்பு பூதங்களின் அட்டூழியம் கற்பனை கட்டாதது. ஒரு ட்வீட் போட கூட பயப்படக்கூடிய கோழைகள் அன்றைக்கி ஜெயலலிதா எடப்பாடி பீரியடில் மட்டும் ஏன் பொங்கி எழுந்தாங்க? உங்களுக்கு வெக்கமாக இல்லை? நான் கேட்குறேன். நீ அன்னைக்கு அமைதியாக இருந்திருக்கணும். உன்னை பாராட்டுவேன் நான். எவன் ஆட்சியில் இருந்தாலும் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு. ஆனால் இன்றைக்கி இன்றைய நாளை எம்பியாக போகிற கமலஹாசன் அவருடைய கூட்டணி கட்சியினர் என்ன பேச்சு பேசினார்? இப்போது திருமாவளவனாக இருக்கட்டும், இது அடுத்த லெவல் நிலை விதுவாங்க, திமுகவோட நிலை விதுவாங்க. சண்முகம் மட்டும் பேசினார். இப்போ திரும்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கார். காங்கிரஸ் சாஃப்டாக இருக்குது. சிபிஐ எனக்கு தெரிஞ்சு வாயை திறக்கல. இல்லை, எல்லாருமே காவல்துறையை கண்டிக்கிறாங்களே தவிர அரசை யாருமே கண்டிக்கலையா? இது யாருமே அப்போ அங்கே கொலை நடந்ததுன்னா எடப்பாடி காரணம், இங்கே கொலை நடந்ததுன்னா 6 போலீஸ்காரன் காரணமா? என்னங்க உங்க பொறுப்பு ஏற்றுக்கணுன்ற ஒரு அதான் சொல்கிறேன். வாட் லெவல் நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? அங்கே எடப்பாடி ராஜினாமா கேட்டீங்க, இப்போ யார் ராஜினாமா கேட்பீங்க? ஒரே இன்சிடென்ட்டு 2 அளவுகோல் அவங்களுக்கு. இன்னமும் கதை தானே கலக்குறீங்க. அவன் தப்பிச்சு ஓடினான், கால் உடஞ்சிச்சு. யார்? 6 போலீஸ்காரன் பிடியிலேருந்து ஒருத்தன் தப்பிச்சு ஓடினானா, அவன் கால் உடஞ்சிச்சான், அவனுக்கு வந்து வலிப்பு வந்துடுச்சான். அதாவது எவ்வளோ தூரம் இவங்க மக்களை முட்டாள் நினைக்கிறாங்க. மக்களை மட்டும் இல்லை, முதலமைச்சரையும் இவங்க முட்டாள் நினைக்கிறாங்க. கெக்கூலி கொட்டி சிரிப்பான். அது வீடியோ வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ இன்னும் எத்தனை வீடியோ வரும்னு தெரியாது. இந்த வீடியோவையும் பார்க்குறான். கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது வீடியோ வருது. பிரச்சனை எதிர்கட்சிகள்கிட்ட இருக்க கார்த்தி. எதிர்கட்சிகள் அண்ட் மீடியா இன்னமும் கொத்தடிமையாக இருக்க மீடியா, இன்னமும் இமேஜினேஷன் இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்க எதிர்கட்சிகள், இப்போது கோழைகளாய் போய் முதுகெலும்பு இல்லாமல் போய் கொத்தடிமையாக மாறி போன கூட்டணி கட்சிகள். யார் தமிழ்நாட்டுக்கு விடிவு காலம்? எப்படி ஐடென்டிக்கலாக இதே இஷ்யூஸை எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுக எப்படி யூஸ் பண்ணுச்சுன்னு குறைஞ்சபட்சம் அதை பார்த்தாது உங்களுக்கு பாடம் கற்றுக்கணும்ல. காப்பி அடிச்சாது பண்ணுவேன். காப்பி அடித்தாது கற்றுக்கணும்ல. காப்பி அடிக்கிறதுக்கு கூட ஒரு திறமை வேணுங்க. அவ்வளோ ஈஸி இல்லை அது. ஆகவே தமிழ்நாடு ரொம்ப நெருக்கடியான ஒரு கட்டத்தில் தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் உறுதியாக சொல்லுவேன், ரொம்ப நெருக்கடியான கட்டம் தான் இது. இந்த பொலிட்டிக்கல் வேக்யூம் டெவலப் ஆகுதுன்னு தோணுது. ஒரு அரசியல் வெற்றிடம் உண்டாகி கொண்டிருக்கிறது. ஏன்னா இரும்பு கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டிய துறை காவல்துறை, அது முதலமைச்சரோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குது. அது ஏற்றுக்கணுமா அந்த விஷயம்? அது அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லைன்றது தான் உண்மையா? முதலமைச்சர் அப்படி முழுதும் சொல்ல முடியாதுங்க. முழுவதும் கட்டுப்பாட்டில் இல்லைன்னு சொல்ல முடியாது. பெரும்பாலான நேரங்களில் கட்டுப்பாடு இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் கண்ட்ரோல். பயம் இல்லாமல் இருக்கா? பயன்றதை தாண்டிங்க ஒரு விதத்தில் பயம். சிஸ்டம்ஸ் எங்கெங்கே போச்சு? எஸ்ஓபிஸ்வாங்க. ஏன்னா நான் கேட்குறேன், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை ஃபோன் பண்ணி சொன்னால் ஒரு எஸ்பி வந்து தனிப்படை அமைச்சு ஒருத்தர் சஸ்பெக்டை வந்து நீங்கள் எப்படி டீல் பண்ணுவீங்க? நான் கேட்குறேன். அவனை ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்து தானே டீல் பண்ணணும். அவனை வந்து எக்ஸ்ட்ரா லீகல் மெத்தட்ஸில் பம்ப் ஆஃப் பண்ணுறது, கொல்றதுவாங்க. யாருன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், தீவிரவாதிகளை பண்ணுவாங்க. வேறு யாரையும் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நகை திருட்டுலலாம் பண்ண மாட்டாங்க. பஞ்சாபில் 1985 95 வரைக்கும் கிட்டத்தட்ட 3000 பேருக்கு மேலே வந்து இல்லீகல் டிடென்ஷன்ஸ் அண்ட் டிஸப்பியரன்ஸ். 3000 பேர். இந்த பியான் சிங்னு ஒரு டிஜிபி இருந்தான், அவன் பண்ண வேலை அது. அது பஞ்சாப் தீவிரவாதத்தை ஒழிக்கிறதுக்கு தேவையாக இருந்ததுன்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட காங்கிரஸ் கவர்மெண்ட் இத்தனைக்கும் அவங்க பாலிசி அது. அது எந்த கட்சியுமே கேள்வி கேட்கல. சிபிஎம் கேட்கல, பிஜேபி கேட்கல. சிபிஎம் அங்கே ஸ்ட்ராங்கு பஞ்சாபில், அவங்களே கேட்கல. இந்தியன் ஸ்டேட் வந்து அந்த பிரச்சனையை அப்படி தான் பார்த்துது. அதே மாதிரி நக்சல்ஸை வந்து சில இடங்களில் அப்படி தான் டீல் பண்ணுவாங்க. திடீர்னு காணாமல் போயிடுவோம். அந்த இல்லீகல் ஆக்ஷனை சொல்ல பம்ப் ஆஃப்னுவாங்க, அது பேர் போட்டு தள்ளிடுறது. இதை கனடாவில் போட்டு தள்ளாங்கல்ல, அந்த மாதிரி கடத்திட்டு போய் போடுறது. அது யாருக்கு நடக்கும்னா டெரரிஸ்ட்டுக்கு தான் நடக்கும். 10 சவரன் நகையை திருடவனுக்கு நடக்காது. 10 சவரன் நகையை திருடவன் நடக்குதுன்னா அங்கே போலீஸே வந்து கிரிமினலைஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். இதில் இன்னொரு குடும்பம் அது எடுத்தாங்களா இல்லைன்னு எதுவும் தெரியாது. அதுவும் தெரியாது. அந்த ஃபேமிலியை பற்றின டீட்டெயிலும் வரமாட்டேங்குது, எதுவும் வரல.
இந்த காரியத்தை பண்ணுற அளவுக்கு துணிச்சல் அவங்களுக்கு யார் கொடுத்தா? எனவே இது அரசுக்கு கெட்ட பெயர் கார்த்தி. நான் மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப கெட்ட பேர். இதோட பலனை வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் தான் அனுபவிக்கும். சாத்தாங்குளம் இன்சிடெண்ட்டில் வந்து 5-6 பேர் சஸ்பெண்ட் ஆகி கைது செய்யப்பட்டு இன்னமும் ஜெயிலில் தான் இருக்கான். ஆனால் அதோட பலனை அனுபவித்தது யார்? எடப்பாடி பழனிசாமி. அவர் கவர்மெண்ட் போகிறதுக்கு தூத்துக்குடி, பொள்ளாச்சி மாதிரி சாத்தாங்குளமும் ஒரு காரணமாச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு சாத்தாங்குளம், ஸ்டாலினுக்கு திருபுவனம். ஆனால் சாத்தாங்குளத்தை ஊதி 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 பெருசாக்கி கடைசி வரைக்கும் மக்கள் நினைவுகளில் வைக்கிறதுக்கு திமுக கிட்ட ஒரு இமேஜினேஷனும் மீடியாவும் கூட்டணி கட்சிகளும் இருந்தது. திருபுவனத்தை அதே மாதிரி ஊதி 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 பெருசாக்கி ஸ்டாலினுக்கு எதிராக அதை பெரிய அளவில் கொண்டு போவதற்கான அரசியல் ரீதியிலான அந்த ஒரு திறமையும் தகுதியும் மீடியா பலமும் எதிர்கட்சிகளுக்கு, அதிமுகவுக்கோ கூட்டணி கட்சிகளுக்கோ அதன் கூட்டணி கட்சிகளுக்கோ இருக்கான்னா பதில் இல்லைன்னு தான் வரும். அதில் வண்டி ஓடுது. அதனால தான் மூச்சுக்கு 300 தடவை கூட சொல்லலாம், தமிழ்நாடு வரலாற்றில் ஆகச்சிறந்த அதிர்ஷ்டசாலியான முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அது மீண்டும் ஒரு முறை தமிழகத்தில் மீண்டும் ஒரு முறை திருபுவனம் சம்பவத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. உங்களது ரெட்ரோலக்ஸ் யூடியூப் சேனல்ல தற்பொழுது அரசியல், சினிமா மற்றும் வரலாற்று செய்திகள் மாதத்திற்கு 10 மில்லியனுக்கு மேல நம்முடைய நேயர்களிடத்துல சென்றடையுது. இந்த நிகழ்ச்சிகள்ல உங்களது பிசினஸை விளம்பரப்படுத்தவும் மில்லியன் கணக்கான நேயர்களுக்கு கொண்டு சேர்க்கவும் ஒரு அரிய வாய்ப்பு. தொடக்க கால சலுகையாக மாதத்திற்கு வெறும் 7,999 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகிறது.